வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திமுகவுடைய தேர்தல் பட்ஜெட்டில் மகளிருக்கு ஒரு ஜாக்பாட் திட்டம், தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு பெரும் நிதி பயன்களை வழங்கும் நோக்கத்தில் திமுக அரசு திட்டமிட்டப்பட்டுள்ள புதிய பொருளாதார திட்டங்களை இந்த ஆதாரம் விவரிக்கிறது. தற்பொழுது மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்துவதோடு வீட்டு பொருட்கள் வாங்க 8000 மதிப்புள்ள ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட கூடிய கூப்பன் வழங்கவும் அரசு ஆலோசித்து வருகிறது. வருமான வரி செலுத்தாத மற்றும் குறிப்பிட்ட நில வரம்புக்குள் உள்ள தகுதியுள்ள பெண்கள் மட்டுமே இந்த 10,000 மதிப்பிலான இரட்டை ஆதார் சரிபார்ப்பு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசு நலத்திட்டங்களில் முறைகேடுகளை தவிர்க்க ஆதார் சரிபார்ப்பு முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் நீக்கப்படுவார்கள் என்றும் இந்த தகவல் தெரிவிக்கிறது. தேர்தலை முன்னிறுத்தி இல்லத்தரசிகளுக்கு கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இல்லத்தரசி கூப்பன் திட்டம் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பயனாளிகள் ஒரே நேரத்தில் பல அரசு உதவிகளை பெறுவதை தடுக்கும் இந்த புதிய விதிகளையும் இந்த தொகுப்பு தான் விளங்குகிறது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிருக்கு 10,000 டபுள் ஜாக்பாட் தமிழக அரசினுடைய மெகா பிளான் பற்றின முழுமையான தகவல். மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. தற்பொழுது வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். குடும்பத்திற்கு 10,000 8,000 மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன், வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்காக ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய 8,000 ரூபாய் சிறப்பு கூப்பன் வழங்கப்படுகிறது. ஸோ தகுதி வரம்புகள் உயர்த்தி வழங்கப்பட்ட உரிமை தொகை மற்றும் ஒருமுறை வழங்கப்பட்ட கூப்பன் ஆகியவற்றை இரண்டையும் சேர்த்தால் 10,000 தொடும். ஸோ தகுதி வரம்புகள்: குடும்ப தலைவி தகுதி கார்டில் குடும்ப தலைவியாக குறிப்பிடப்பட்டுள்ள பெண் அல்லது குடும்ப முதன்மை பெண் உறுப்பினர் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். வருமான வரம்பு: விண்ணப்பிக்கும் குடும்பத்தினர் வருமான வரி செலுத்தாதவர்களாக இருத்தல் வேண்டும். நில உடைமை மற்றும் மின்சாரம்: 5 ஏக்கருக்கும் குறைவான நன்செய் நிலம் மற்றும் 10 ஏக்கருக்கும் குறைவான புன்செய் நிலம் கொண்டிருக்க வேண்டும். மின் பயன்பாடு ஆண்டுக்கு 3006 யூனிட்டிற்கு குறைவாக இருத்தல் வேண்டும். இல்லத்தரசிகளுடைய கூப்பன் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? புதிய வீட்டு உபயோகிய பொருட்கள்: பழைய பொருட்களுக்கு புதிய பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம். பெறவோ அல்லது புதிய மின்சாதனங்களை வாங்கவோ இந்த கூப்பன் 8,000 பயன்படுத்துகிறது. வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜி, மிக்சி, மைக்ரோ ஓவன், மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோக எலக்ட்ரானிக் சாதனங்களை இதை பற்றி வாங்கி கொள்ளலாம். முக்கிய நிபந்தனைகள் மற்றும் விதி விலக்குகள் என்ன? நிபந்தனைகள் மற்றும் இறுதி கட்டத்தில் அந்த விதி விலக்குகள்: டிஜிட்டல் ஆதார் சரிபார்ப்பு: அனைத்து பயனாளிகளின் தரவுகளும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு சரிபார்க்கப்படும். தவறான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒருவருக்கு ஒரு திட்டம் விதி: முதியோர் ஓய்வூதியம் OAP அல்லது வேலைவாய்ப்பு உதவித்தொகை பெறுவோர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது. அரசு ஊழியர்களுக்கு முன் அனுமதி இல்லை. அரசு ஊழியர்கள் ஏற்கனவே வருமான வரி செலுத்துவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் ஜாக்பாட் திட்டம் அடிச்சிருக்கு மக்களுக்கு ஒரு லக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த தகவல்கள் நான் உங்களுக்கு விரிவான விளக்கத்தோட வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.